அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 9. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள் என்பதை பற்றிய விவரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணையாக படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் குடியமர்த்தினான். இதுலேயும் பல விதமான குழப்பங்களை நபிமார்கள் வரலாறு என்ற பெயரில் எழுதி வச்சுருக்காங்க. தப்சீர்கள்லையும் ஏராளமான குளறுபடிகளை எழுதி வச்சுருக்காங்க. அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனே நமக்கு போதுமான ஆதாரங்களாக இருக்குது. இதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆதமே நீரும் உமது மனைவியும். தெளிவாக புரியுதா இல்லையா? அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே யாரை கூப்பிட்றான்? ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். நீங்கள் இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள், இந்த மரத்தை தவிர. இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கினால் நீங்கள் அநீதி இழைத்தோராக ஆகிவிடுவீர்கள் என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் ஆதமே நீரும் உமது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள், நீங்கள் விரும்பியவாறு இருவரும் உண்ணுங்கள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கினால் இருவரும் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்றும் கூறினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் குடி அமர்த்தியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2வது அத்தியாயம் 35வது வசனத்திலையும் 7வது அத்தியாயம் 19வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த நபிமார்கள் வரலாறு என்று எழுத வந்தவர்கள் சொல்லி வேலை இல்லை, ஏராளமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் யாரெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறார்கள். அதனால் மிக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை நம்புங்க, வேற எவன் சொன்னதையும் கேட்காதீங்க என்ற நிலைப்பாட்டில் நம்ம உறுதியாக இருக்கணும். சரியா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் குடி அமர்த்தினான். குடி அமர்த்தும் போது அந்த ஒரு மரத்தை சுட்டி காட்டி இதை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொன்னான். இதுதான் அதோடைய அடிப்படை.